அரசியல் என்பதே யார் எதிரி யார் நண்பன் என்பதை தீர்மானிப்பதில் தான் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில சனாதன கும்பல் தான் எங்கள் எதிரி. சமூக நீதியை பாதுகாக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி இயக்கங்கள், இவர்கள்தான் எங்களுடைய நண்பர்கள். ஆகவே சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான யுத்தத்தில் ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்புகிற கட்சிக்கு துணையாக இருப்பது தவறல்ல. அதுதான் வரலாற்று கடமை. அதே நேரத்தில் மற்றொன்றையும் குறிப்பிடுறார் அவரு, இது கூட்டணிக்காக பேசல, அண்ணன் போலண்டவர்கள் அப்படின்னு ஒரு தலைவரை குறிப்பிட்டு விசிகா, சிபிஐ, சிபிஎம் எல்லாம் வந்து எங்களோட நீங்க நிக்கிறோம், உங்களோட தான் நாங்க நிக்கிறோம் அப்படிங்கறதையும் சொல்றாரு. கூட்டணி கடந்து நீங்க 40 ஆண்டுகளா மக்கள் பிரச்சனை போராட்டீங்க, எங்களை உங்களோட தான் நிக்கிறோம் அப்படிங்கறதையும் சொல்றாரு. 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில ஒடுக்கப்பட்ட இந்த மண்ணின் பூர்வகுடிகளுடைய பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி சமத்துவத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் தமிழ் மக்களின் நல்லிணக்கத்திற்காகவும் பாடாற்றி வருகிற ஒரு மாபெரும் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள். நேற்று அரசியல் களத்திற்கு வந்தவர்கள் வெறும் பணத்தின் அடிப்படையில் அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசனை சொல்லுகிற அமைப்புகளை சார்ந்தவர்கள். ஒரு அரசியல் ரீதியாக அறிவுரை கூற முன்வந்திருப்பது நகைப்புக்குரியது. இதை கடந்து போகவே விரும்புகிறோம். விஜய் சொல்றாரு 26 தேர்தல் தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான தேர்தல் சந்திக்க போது போட்டி அப்படிங்கிறது டிவிகேக்கும் திமுகக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கட்சிக்கும் திமுக சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழக அரசு வலிமையான கட்டமைப்பு மற்றும் பொருளாதார திட்டங்களை தாண்டி தமிழ் சமூகத்தின் பண்பாட்டை, சனாதனத்திற்கு எதிரான தமிழ் சமூகம் நீண்ட நெடிய காலமாக 5000 ஆண்டு காலமாக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிற பல்வேறு விழுமியங்களை பாதுகாத்து வருகிறது. ஆகவே பாஜகவினுடைய குறியாக இன்று தமிழகம் இருக்கிறது. பாஜகவிற்கு நேரடியாக சிலர் ஆதரவாக இருக்கிறார்கள், சிலர் மறைமுகமாக ஆதரவாக இருக்கிறார்கள். ஆகவே நண்பர் விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்வதை பார்க்கிற போது வாக்குகளை சிதைப்பதற்கு, வாக்குகளை கலைப்பதற்கு பாஜகவோடு மறைமுக செயல் திட்டத்தை அவர் கொண்டிருக்கிறாரோ என்கிற ஐயம்தான் ஏற்படுகிறது. இன்றைக்கு கூட்டத்தில் ஒரு பாஜகவை குறிப்பா பிரதமர் மோடியை விமர்சித்து தான் அவர் பேசியிருந்தார். விமர்சித்து பேசுவது என்பது வேறு. நமக்கு யார் முதன்மையான எதிரி என்பதை அடையாளம் கண்டு அந்த முதன்மையான எதிர்சக்திக்கு எதிராக அனைவரையும் அணிதிரட்டுவது என்பது வேறு. முதன்மையான எதிரி என்று தமிழக மக்களால் தொடர்ந்து அடையாளம் காணப்படுகிற பாஜகவை தமிழக மக்களின் விருப்பத்திற்கு ஏற்கிற வகையில் அல்லது அவர்களின் அரசியல் உணர்வுகளை திசை திருப்புகிற வகையில் மேலோட்டமாக விமர்சித்துவிட்டு சாரத்தில் அவர்களுக்கு ஆதரவான தேர்தல் செயல் திட்டத்தில் ஈடுபடுவது என்பது ஏற்க தகுந்ததல்ல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த போக்கு இறுதியில் பாஜகவிற்குத்தான் உதவிகரமாக இருக்கும்.